நண்பர்களே, இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதுதான் இந்த அரளி செடிம்பாங்கல்ல, அந்த வகையறாவை சேர்ந்த ஒரு வகை செடி தான் இது. பார்த்தீங்களா? இது வந்து அங்கேயும் இங்கேயும் இருக்குது. இவ்வளோ நாள் நமக்கு தெரியல நண்பர்களே, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. சீக்கிரமாகவே வந்து இதை வெட்டி வீசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இன்னும் என்ன சொல்கிறது, இதோட வந்து குணநலன்கள்லாம் நான் வந்து எதையும் சொல்ல மாட்டேன் நண்பர்களை. அதை வந்து எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மனசோர்வு, மனக்குழப்பம் எல்லாத்துக்கும் தீர்வு ஆகக்கூடிய ஒரு வகை செடி தான் நண்பர்களை இந்த செடி. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் செடிகளை காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடியும் வந்துருக்கிட்டு இருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து கோசு இலை பார்த்தீங்களா? இதெல்லாம் கோசு இலை. இந்த அங்கேயும் நட்டுருக்கோமா, இது எல்லாமே கோசு இலை தான். இது வந்து மற்ற முட்டைகோஸ் மாதிரி இல்லாமல் இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இலையாக வரும் கோஸு. அப்படியே வந்து பொரியல் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட அந்த பொரியல். அது வந்து அந்த ஃப்ளவர் செடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து இன்னொரு நம்ம வீட்டில் இருக்கல மீன், அன்றைக்கி தான் தண்ணி மாற்றணும், அதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த மீன்கள்லாம் வந்து இதில் ஒரு மீன் திருப்பியும் குட்டி போட போகுது நண்பர்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வெளியே வர மாட்டேங்கிறான், உள்ளார ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். வா 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 வெளியே வா. இதுக்குள்ளே அந்த வேருக்கு அடியில் ஒளிஞ்சிருக்கு, அதுவும் குட்டி போட போகுது நண்பர்களே. நிறைய குட்டி ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அன்னைக்கு தான் நண்பர்களே தண்ணி மாற்றணும், அதுக்குள்ளே பார்த்தீங்களா பச்சை பச்சைன்னு ஆயிடுது. ஏன் இது வந்து சீக்கிரம் வந்து வெயிலில் வைக்கும், பாசான் ஏறிடுது. இனி நம்ம இதுக்கு தண்ணி மாற்ற போகிறதில்ல, ஏன்னா இது வந்து ஒரு வாரம் கூட ஆகலை நண்பர்களே, அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பச்சை கலரில் மாறிடுச்சுன்ட்டு. சாப்பாடு போட்டிருக்கோங்க பாருங்கள், எல்லாம் சைஸ் ஆகிட்டாங்க, ஒரு மாதிரி பெருசாக ஆகிட்டாங்க, நிறைய இருக்காங்க பார்த்தீங்களா? இங்கேயும் இருக்கு பாருங்க, எல்லாம் ஒரு மாதிரி சைஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த சின்ன இதில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க மீனை ஒன்று வந்து பிரித்து எடுத்து விடணும் நண்பர்களே. குட்டி போட்டுருச்சுன்னா அது வந்து பெரிய மீன் வந்து சாப்பிட்ருன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அதில் இருக்க ஒரு மீனை பிரித்து விடணும், அது கொஞ்சம் வேலை இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, மற்றபடி வேறு ஒரு வேலையும் இல்லை. சீக்கிரம் குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். குட்டி போட்டுச்சுன்னா பிரித்து விட வேண்டியதான். இன்னும் சிறிது நாட்களில் இந்த மீன்கள்லாம் நல்லா பெருசாகிட்டு அதெல்லாம் எப்போ குட்டி போடுதுன்னு பார்ப்போம் நண்பர்களே. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் வாழை மரமும் வச்சுருக்கோம். அது வேறு ஒரு இடத்துல இருந்துச்சு, கொண்டு வந்து இங்கே வச்சு நட்டு வச்சுட்டோம். எதுவும் நல்லா தான் இருக்குது நண்பர்களே. ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் தான் இது சேஃபாக இருக்கும், அதனால தான் இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இன்னும் நிறைய செடி இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் வாங்க நண்பர்களை. இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், பகலில் காட்ட முடியுது. இப்போ உள்ளார ஒரு முட்டை கிடக்கு பார்த்தீங்களா? இதுக்குள்ளே நிறைய கோழி இருந்துச்சு நண்பர்களே, அதெல்லாம் விரட்டி விட்டுட்டோம். ஏன்னா அடைக்கோழிங்க நிறைய படுத்துக்கிட்டு முட்டை விடாமல் ரொம்ப நாளாக இருக்குது நண்பர்களே. ஒரு 10 நாள் படுத்து கிடக்கலாம், 15 நாள் படுத்து கிடக்கலாம். சாப்பாடு போடுறோன்னு மாதக்கணக்கிலையா படுத்து கிடக்கிறது? அப்படித்தான் இங்கேயும் கொஞ்சம் பேர் படுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் முட்டைக்கு வரலான்னு நினச்சிருக்கலாம், ஆனால் முட்டைக்கு கிடையாது, சும்மா படுத்து ரெஸ்ட்டில் இருக்காங்க அடம்பறுக்கிறேங்கிற பேரில். 2 இருக்குது, அந்த கூட்டில் ஒரு 5 6 இருந்துச்சு, எல்லாத்தையும் நம்ம விரட்டி விட்டுட்டோம். அப்புறம் வந்து இன்னும் நிறைய இருக்குது நண்பர்களே செடி. இங்கே பாருங்க, இங்கே ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து சப்போட்டா செடி. இந்த ஹைப்ரிட் செடின்னு சொல்லுவாங்களே, அந்த செடி தான் இந்த செடி. இது ரொம்ப நாளாக முளைச்சிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்ம கடையிலேருந்து, அதாவது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர்றப்ப காயோடு வந்துச்சு. ஒரு வாட்டி மாடு கடிச்சிச்சு, அந்த மாடு கடிச்சதுக்கப்புறம் உருப்படவே மாட்டேங்குது, இப்படியே தான் இருக்குது, முளைக்கவும் மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. எப்போ தான் இது பெருசாகி காய்க்குதுன்னு பார்ப்போம் நண்பர்களே.
அன்னைக்கு ஒரு பப்பாளி மரம் காட்டினேன் பாருங்கள், அதே மரம் தான் இது. பாருங்கள் 3 காய் போட்டிருக்கு இப்போ இந்த பப்பாளி மரத்தில். பெருசாகத்தான் நிறைய காய் போடும் நண்பர்களே. அதுக்கு கத்தரிக்காய் செடியிலையும் இப்போ வந்து நிறைய காய் போட்டிருக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாமே காய் போட்டிருக்கு. இப்போ நிறைய பிஞ்சும் நிறைய விட்டுருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காய் தான். அப்புறம் இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள். இது என்ன செடினா மரவள்ளி கிழங்கு. சில ஏரியாலாம் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது மரவள்ளி கிழங்கு செடி. இது பெருசாக வந்துச்சுன்னா நம்ம வந்து கீரைக்கு எடுத்துக்கலாம். இல்லாட்டி கிழங்கு வரும், கிழங்காவும் சாப்பிட்லாம். வெயிட் பண்ணுவோம் இதெல்லாம் எப்போ பெருசாகி கிழங்கு வைக்குதுன்ட்டு. அப்புறம் வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களை. இன்னும் நிறைய தாவரங்களை உங்களுக்கு காட்டுறேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.